இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தீபு, நீ உள்ள என்னடி பண்ணிட்டு இருந்த? அது நாங்க ரூம்குள்ள போனப்ப அவ இல்ல. அப்பதான் வாஷ்ரூம்ல இருந்து வந்தா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் நான் கேட்டதுக்கு பதில் வரலையே. ஏன் இந்த விஷயத்தை சீக்கிரட்டா பேசணும்? அது இல்ல மேடம், அந்த ரவுடிங்களுக்கு நாங்க நியூஸ் போட போறோங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் இல்லையா? அதனாலதான் நாங்க யாருக்கும் தெரியாம இப்படி சீக்கிரட்டா பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்பா தம்பி, உனக்கு இந்த பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையாப்பா? நீ வந்த விஷயம் முடிஞ்சிருச்சுல்ல, நீ தப்பா எடுத்துக்காதப்பா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கல்யாணம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனையில நடக்கிறது நல்லா இருக்காதுப்பா. ஆமாமா, தப்புதான். என் வேலை அப்படி. சாரி, நான் வரேன். போயிட்டு வாப்பா. சம்பந்தி, என் பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி எதுவுமே பேசிக்க வேண்டாம். வாங்க, நாம எல்லாரும் போய் கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பார்ப்போம். சம்பந்தியம்மா, இந்திரா, வாமா போலாம். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் எத்தனை முறை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க இப்படியே தான் இருப்பீங்கல்ல? எதுக்கு எடுத்தாலும் அயலிய குறை சொல்றதே உங்க பொழப்பா போச்சு. தயவு செஞ்சு இந்த கல்யாணம் முடியற வரைக்குமாவது ரெண்டு பேரும் பேசாம கொஞ்சம் இருங்க, புரியுதா? அம்மா, வாமா போலாம். கையில கிடைச்ச உன்னை கொன்னே போட்டுற வேண்டாம். பா, என்ன பேபி இவ்ளோ வயலண்டா பேசுற? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. ஓ, அந்த செழியன் போட்டோஸ காமிச்சிட்டானா? அப்ப வயலன்ஸ் இருக்க தானே செய்யும். குடும்ப பொண்ணாச்சே. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? உன்னை உண்மையா தானே லவ் பண்ண. எதுக்குடா என்ன இப்படி ஏமாத்தின பாவி? லவ் பண்ண பொண்ண இப்படி எல்லாம் போட்டோஸ் ரெடி பண்ணி அசிங்கப்படுத்த உனக்கு எப்படிடா மனசு வருது ராஸ்கல்? ஏய், ரொம்ப அலக்காத. என்ன என்னமோ நீ ஒரு தப்பு பண்ணாத மாதிரி பேசாத. சொந்த வீட்லயே நகையை திருடி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தவ தானே நீ. உனக்கெல்லாம் என்ன திட்டுற அருகதையே இல்ல. இந்நேரம் 1 கோடி ரூபாய் என் கையில இருந்திருக்கும். அத கெடுத்ததும் இல்லாம என்ன சரண்டர் வேற ஆக சொல்றியா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோ. எனக்கு இன்னைக்குள்ள 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அதையும் நான் சொல்ற இடத்துக்கு தீபு மட்டும் தனியா கொண்டு வந்து தரணும். அப்படி பண்ணா போட்டோஸ டெலீட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு துபாய்க்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இல்ல நாளைக்கே இந்த போட்டோஸ்லாம் எல்லாருக்கும் போயிடும். சாரிப்பா. இந்த பணத்துக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னா இதை யூஸ் பண்ணிதான் ஆகணும்.
பணம் எடுத்துட்டு வந்துட்டியா? தினேஷ் வர சொன்ன பொண்ணு நீதானே? பணம் கொண்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்துட்டேன். என் கூட வா. தினேஷ், அந்த பொண்ணு வந்துருச்சு, பணத்தையும் எடுத்துட்டு வந்துருச்சு. என்ன நல்லா செக் பண்ணிட்டியா? அவ தனியா தான் வந்திருக்காளா? ஆமாம் மாப்ள, நானும் நல்லா செக் பண்ணிட்டேன், எல்லாம் சரியா இருக்கு. இவளும் இங்க தனியா தான் வந்திருக்கா, கூடலாம் யாரும் வரல. சரி, நான் வரேன். ம். என்ன பேபி? என்ன பேபி, முகல்ல அப்படி வேர்த்து இருக்கு? ஓ, இவங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கா? பயப்படாத, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இது என் சித்தப்பா, அது என் மாமா. இப்படி எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான். உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அதானே கேட்ட பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன்ல. அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்பவே என் கண்ணு முன்னாடி டெலீட் பண்ணிடு. என்னது, டெலீட் பண்ணணுமா? என்ன பேபி நீ இப்படி மக்க சாம்பிராணியா இருக்க? அத வச்சு தானே இனிமே எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கணும். ஏன்னா இன்னையில இருந்து நீ தான் என்னோட ஏடிஎம். நான் கேட்ட உடனே இவ்ளோ பணத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன்னா இனிமே நான் எப்ப கேட்டாலும் கிடைக்கும் தானே அர்த்தம். என்னடா கிடைக்கும்ல? நீ சொல்றா கிடைக்குமாடா? ஆமா, கண்டிப்பா கன்ஃபார்மா கிடைக்கும். பாத்தியா, இவங்களுக்கே உன் மேல இவ்ளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு, உனக்கு இல்லையா? அதெல்லாம் நீ கொடுப்ப. ஏன்னா உன்னோட பயம்தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். வேணாம் தினேஷ், நீ ரொம்ப தப்பு பண்ற. யாரு நான் தப்பு பண்றேனா? நகையை கொடுத்திருந்தா நான் பாட்டுக்கு அதை வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு கிளம்பி போயிருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம போலீஸ்ல சொல்லி நானே என் ஃப்ரெண்ட கொன்னு, இதெல்லாம் எனக்கு தேவையா? போலீஸ் எப்படி அடிச்சாங்க தெரியுமா? அதுக்கெல்லாம் நஷ்ட ஈடு வேணாம். அதுக்குதான் இது. நஷ்ட ஈடு தானே நான் தரேன்டா. என்ன பெரிய மேடம், நான் சொல்றத கேட்கறதாவே இல்லல்ல? ஏண்டி தீபு, நான் உன்னை தனியா தானே வர சொன்னேன், இவ்வளவு எதுக்கு கூட்டிட்டு வந்த? போ. இல்ல இல்ல, இவங்க கிட்ட உன்னை தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். போ. போன்னு சொன்னேன்.